ஓகே, இப்போ நம்ம வந்து எக்கோ லேக் பீச் அந்த பீச்சுக்கு வந்துட்டோம். ஏன் பீச்சுன்னு பேர் வச்சுருக்காங்கன்னா, இது ஒரு லேக்கு. இந்த லேக்கில் வந்து போட்டிங் போகிறாங்க. ப்ளஸ்ஸு இங்கே ஒரு மணல், கடற்கரை மணல், ஒரு ஒரு சின்ன ஒரு மணல் பரப்பு இருக்குது. அதனால் இதை வந்து எக்கோ லேக் பீச்சுன்னு வச்சுருக்காங்க. ஏன் எக்கோன்னு பேர் வச்சாங்கன்னா, இது வந்து மேபி எதிரொலி இங்கே வரும்னு நினைக்கிறோம். அப்படிலாம் ஒன்றும் வரலை. இது எக்கோ லேக் பீச்சுன்னு பேபி. இந்த லேக்குக்கு பேர் எக்கோ பீச்சு மாதிரி இங்கே மணல் இருக்குது. அதனால் ரெண்டுத்தையும் கலந்து எக்கோ லேக் பீச்சுன்னு பேர் வச்சுட்டாங்க. நல்லா மலை முகடு. அப்புறம் இங்கே ஒரு போட்டிங் இருக்குது. போட்டிங் ரெண்டல் இருக்குங்க. போட் ரெண்டல் ஷாப்பு இருக்குங்க. இங்கே போய் நம்ம டிக்கெட் எடுத்துக்கணும். எவ்வளோ நாங்கள் விசாரிக்கலை. இங்கேருந்து தான் போட்டு வந்து கிளம்புது. இவங்க தான் போட்டை வந்து எடுத்து விட்டு ஏற்றி விடுற ஆளுங்க போல். வச்சு நம்மளே செல்ஃப் டிரைவிங் பண்ணிவிட்டு போகலாம். இது வந்து அப்படியே இந்த மலை இயற்கை வளத்தில் இனிமையான இந்த தென்றல் காற்றில், இந்த இனிமையான இந்த காலை வேளையில், இது வந்து இப்போ நண்பகல், அவ்வளோ இன்றைக்கி வெயில் கிடையாது, வெயில் கம்மி. நல்ல இந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுது நம்ம வந்து இனிதே கழித்து வர்றதுக்கு நம்ம வந்து போயிட்டு வரலாம். இதுதான் எக்கோ லேக் பீச். இப்போ எக்கோ லேக் பீச்சில் நம்ம வந்து இப்போ குதிக்க போகிறோம். நம்ம பையன் இங்கே வந்து விளையாண்டுட்டு இருக்கிறாரு. ஒன்றும் இல்லை, நான் குதிச்சிட்டேன். ஓகே, இப்போ நம்ம பையன் இங்கே வந்து தண்ணியில் குதித்து விளையாண்டுட்டு இருக்கிறாரு. இன்னொரு பையன் இங்கே வந்து விளையாண்டுட்டு இருக்கிறாரு. இப்போ இவங்களை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறது தான் இவங்க வேலை. ஓகே, நல்ல ஒரு முங்கு குளியல் போட்டு குளிங்கடா. தண்ணி தெரிக்காத, இங்கேயாச்சும் குளிங்க முதல்ல. ஆமாண்டா, இங்கே இந்த கலாட்டா லைஃப் உறுப்பினர்கள் அதில் இப்பொழுது வாழ்க்கையை கலாட்டாவாக கொண்டாடும் இந்த ஹரிஷ் இப்பொழுது தண்ணிக்குள் நின்று அருமையாக தண்ணியை தூக்கி வாரி இறைத்து அவன் விளையாடி கொண்டிருக்கிறான். இப்பொழுது கவின் தன்னுடைய கலாட்டாவாக கரை ஓரத்தில் நின்று தண்ணியை பரப்பிக்கொண்டு கீழே சிந்திக்கொண்டு இறைத்து கொண்டு இருக்கிறார். ஆமாம், சாரிமா 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 சொல்லிட்டு அவன் பாட்டு செய்யறது செஞ்சுக்கிட்டே இருப்பான். கலாட்டா லைஃப் அவன் தண்ணியில் அவனுக்கு ஒரு கண்டை இருக்கு. அதை நம்ம நேரடியாக இன்னைக்கு நாங்கள் படம் பிடிக்க போகிறோம். குளிருது பயங்கரமா. தண்ணி பேண்ட் ஃபுல்லா தண்ணி ஊத்திட்டு இருக்காரு. அப்போ ஓகேடா, இவ்வளவுதான் இந்த எக்கோ லேக் பீச். எக்கோ லேக் பீச்சில் மக்கள் எல்லோரும் அருமையாக சாஸ்டர், வாலிபால் மற்றும் இந்த சிறிய மனப்பரப்பில் அவர்கள் என்னென்ன செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் இங்கே செய்து கொண்டு தங்களது விடுமுறையை இனிதே கழித்து கொண்டிருக்கின்றனர். இவனப்பர் படே அடுத்து எங்க போகணுமோ போலாம் வாங்க. ஓகே, இதுதான் எக்கோ லேக் பீச். எக்கோ லேக் பீச்சுங்கிறது ரொம்ப தூரமாக நடந்து போயிட்டு இந்த வியூவை பார்க்கணுன்னு நினச்சோம். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்குது, அவ்வளோதான். அடுத்து வந்து ஆர்டிஸ்ட் பிளஃப்னு ஒன்று இருக்குது. அது எப்படி போகணுங்கிறத நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலாட்டா லைஃப் உறுப்பினர்கள். நன்றி, வணக்கம். ஓகே, இந்த போட் ரெண்டலோடைய கொஞ்சம் விசாரித்து பார்த்தோம். அது வந்து 9 to 5, காலை 9 o'clock ஸ்டார்ட் ஆகுது, 5 o'clock வந்து க்ளோஸ் ஆகிரும். இதில் வந்து 3 விதமான போட்டிங் இருக்குது. ஒன்று வந்து கயாக்கிங், இன்னொன்று வந்து கனூயிங்கிறாங்க.
அதெல்லாம் வந்து அதாவது பெடல் வச்சு போகிறது வந்து $25 per hour. கயாக்கிங் வந்து அதாவது துடுப்பு போட்டு போகிற வந்து போட்டிங் வந்து $20 per hour. இதுதான் இது நம்மளுக்கு ஃபேமிலியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பெடல் வச்சு போகிறது தான் கரெக்டாக இருக்கும். அது வந்து $25 per hour. இங்கே நம்ம சொல்லிட்டோன்னா அவங்களே வந்து லைஃப் ஜாக்கெட்லாம் மாட்டி கொடுத்து அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. லைஃப் ஜாக்கெட்லாம் மாட்டி கொடுத்து நம்மளை வந்து விட்டுருவாங்க. நம்ம வந்து அப்படியே நம்ம அந்த இந்த இதில் இந்த லேக்கில் அப்படியே போயிட்டு வரலாம். நம்ம அட் எண்ட் ஆஃப் 1 hour நம்மளே திரும்ப வந்துடணும். இதுதான் இந்த போட் ரெண்டலுடைய கதை. எக்கோ லேக் வந்தீங்கன்னா யாருக்காவது இந்த போட்டிங் போகிற விருப்பம் இருந்துச்சுன்னா இங்கே வரலாம். மிச்சபடி இங்கே வந்து சீனிக் வியூ வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். அதை தவிர இங்கே ஒன்றும் கிடையாது. ஓகே, நன்றி, பாய். இது இந்த விசிட்டர் சென்டர் ஃப்ராங்கோனியா நாச் ஸ்டேட் பார்க், அதோடைய விசிட்டர் சென்டர்லேருந்து நம்ம பார்க்குறோம் இந்த வியூவை. நல்லா மலை, மேகங்கள், அப்புறம் காடு. இதுதான் இந்த ஃப்ராங்கோனியா ஸ்டேட் நாச் ஸ்டேட் பார்க்கோடைய வியூ. இதில் தான் அந்த ஃப்ளூம் கார்ஜ் ஃபால்ஸ் இருக்குது. நிறைய மலை, செறிவு, மரங்கள், காடுகள், ஒற்றையடி பாதை, பிரிட்ஜு, இந்த மாதிரியான இயற்கை வளம் கொண்ட இந்த ஃப்ராங்கோனியா நாச் ஸ்டேட் பார்க்கில் விசிட்டர் சென்டரிலிருந்து நாம் இந்த புகைப்படத்தை, இந்த வீடியோ காணொளியை உங்களுக்கு வழங்குகிறோம். நன்றி, வணக்கம்.